ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் இப்ப ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 7-year-old கேர்ளை நான் ஸ்கூல்ல சேர கவுன்சிலிங்ல மேனேஜ் பண்றேன். அந்த கேர்ள் வந்து 7-year-old கேர்ள். அவனோட ப்ராப்ளம் வந்து பேட் தாட்ஸ். என்ன பேட் தாட்ஸ் சொன்னால், அவ வந்து யூடியூப் நல்லா பார்த்துட்டு, அதால அவளுக்கு வந்து ஒரு கில்ட்டி வந்துட்டு, தான் யூடியூப்ல அந்த பயங்கரமானதெல்லாம் பார்த்தது, அதால அவளுக்கு ஒரு கில்ட்டி. அவன் பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்லதா நடக்கணும், ரியல் கிறிஸ்டியன் இதுல வளர்த்தவே. அப்ப அவருக்கு தான் வந்து அவையின் இதுல இருந்து எதிரானது செய்யறேன்டா உடனே அந்த கில்ட்டால எதை செய்ய போகலையும் அவருக்கு வந்து அந்த பயம் வந்த உடனே தான் ஒரு கூடாத ஆள் சொல்லி பேட் தாட்ஸ் வருது. அப்ப அப்படித்தான் நாங்க பேட் தாட்ஸ் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ரஸ் டிசைர்ஸ் சொல்லுவோம். நாங்க அடக்கி வச்சிருக்கிற இது வந்து எங்களுக்கு மூளையில வந்து வந்து கொண்டு இருக்கும். அது நோமல். உங்களோட சில டிசைர்ஸ், பேசிக் டிசைர்ஸ், நான் முந்தைய நாள் செய்திருக்கேன், இன்னொரு நாள் செய்கிறேன். அந்த இதுகள் வந்து எங்களுக்கு இயற்கையா இருக்கிறோம். அப்ப அது தண்ட பாட்டுல வந்து கொண்டுதான் இருக்கும் எங்களுக்கு. ஆனா எங்களை நெறிப்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களை இதுகளுக்குள்ள வச்சிருக்கிறோம். அது நடக்காட்டியும் அது நடக்கும். அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸே நீங்க எடுத்தீங்கன்னா சேம் அதே இதுதான், அதே எக்ஸ்பிளனேஷனை தான் நான் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தர் வாழ்ந்து வந்த அவையின் ஆரம்ப கால அனுபவங்களால தான் அவைகள் வந்து அதையுமே நெகட்டிவா பாக்குற தன்மையை உருவாக்கின. ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு தாய்தப்பனுக்கு கிட்ட இருந்து தாய்தப்பன் நல்லா பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைய நாங்க சொல்லுவோம், அந்த பிள்ளைக்கு வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கேன். அந்த பிள்ளையை பொறுத்தவரையில அதிகமா அந்த பிள்ளை வந்து பாசிட்டிவ் திங்கிங் உள்ள பிள்ளையாகத்தான் இருக்கும். நீங்க பாத்தீங்க. அப்ப அதை எல்லாத்தையும் நாங்க பார்த்தால் எல்லாமே இந்த லைஃப் ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு. கடைசியா ஸ்ட்ரோக் வந்த உடனே அவ வந்து இவர்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டுருக்கிறா, சில்ட்ரன் வந்து ஆர் நாட் ரியலி ஹெல்பிங் மீ, ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ? அப்போ then he agreed to it and then he went back to her and full time carer ஒர்க் பண்ணி. அப்ப அந்த நியூ ரோல் வந்து ஃபுல் டைம் கேர், ஷி இஸ் டயபெட்டிக், அதுவும் பிரிட்டில் டயபெட்டிக். அப்ப அதுல ஹெல்த் அவன் பிளட் சுகர் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிருக்கும். சரியான அப்ப ஸ்ட்ரோக்கும் வந்தபடியினால அந்த தேர் இஸ் ரிஸ்க் திருப்பியும் இன்னொரு ஸ்ட்ரோக் வரலாம். அப்ப ஸோ ஹி ஹாஸ் டு பி கேர்ஃபுல். அப்ப ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் அவர் வந்து பாக்குறார். ஆனால் ஹி வாசன்ட் ஹாப்பி. அந்த ஆனா பாக்குறார், ஆனா கேரஸையும் போட மாட்டேன்றார். பிகாஸ் he was telling me carers won't do a good job and they would really look after her properly. அப்ப ஏன் அப்படி அவருடைய மைண்ட் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுதுன்னு நாங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், I just want to bring another concept, life script. நாங்கள் ஒவ்வொரு தரம் எங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட்ல வந்து we are experience all sorts of different experience. There's parental messages, எங்களோட emotional experience, நாங்கள் வாழ்ற மற்ற என்வாயன்மெண்ட்கள், எங்களுக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தொடங்குவோம். என்ன மாதிரி என்றால், நான் என்றால் இதுதான் என்று சொல்லி நாங்கள் we are just writing a life script. அந்த லைஃப் ஸ்கிரிப்டை தான் நாங்க கேரி பண்ணி கொண்டு போறோம், நாங்கள் அடல்ட்டுக்கு போகல. அண்ட் தென் we may use that life script time to time. அப்ப நான் இப்ப என்னுடைய கிளையண்ட் நான் பாப்பமா இருந்தால், அவர் வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் he has created all these life scripts. அப்ப நான் இதை விளங்கப்படுத்துறேன்னா உங்களுக்கு விளங்கும் what is life script. So I am bad. ஏன் I am bad அந்த குழந்தை பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை சிந்திக்குதுன்னு சொல்லி சொன்னால், because my father left me, my mother doesn't spend time with me. அப்ப அதன் வழியினால I should be bad. அந்த பிள்ளை அந்த வயசுல பிள்ளை வந்து திங்கிங்க ஃபார்ம் பண்ணுது. சோ அந்த மற்றது அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அதால ஒரு பயம் வருது, நான் வந்து நல்ல ஆளா இருந்தா தான் others won't leave me, so I must always please others, மற்றவே ஹாப்பியா வச்சிருக்கணும், நான் வந்து சேஃபா இருக்கணும்னு சொல்லி சொன்னான். ரைட்? அங்க ஒரு சர்வைவல் மெசேஜ் வருது. அப்புறம் அடுத்தது I'm not good as others, so I have to work hard. அப்ப இங்க லோ செல்ஃப் எஸ்டீம்னால ஸோ ஓவர் அச்சீவ்மெண்ட் செய்யணும், பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க வேணும் சொல்லி to prove self-worth, they do that. And then there is an environmental thing as well, inherited expectation. என்னன்னு சொன்னால், மதர் வந்து she did everything for his everything herself, and went to work. சகோதரிக்கும் எல்லா வேலையும் செய்து போட்டு she was working as well. So because he grew up in that sort of environment, so he had that message that we all have to work hard. And அப்ப அந்த இதுக்கு கிளை. அப்ப
முடியலாம், மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று உங்களுக்கு மெல்லிதாக ஒரு குரல் கேட்குமே, அதற்கு பெயர்தான் நம்பிக்கை. தினமும் இன்று வெனிஸ்டே 30 ஏப்ரல் மாதம் 2025 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை ஜெகநாதன் மாஸ்டர் வழிநடாத்துவார். இன்றைய சொற்பொழிவு பட்டறிவின் அறிவுசார் பயன்பாடு. இன்றைய சொற்பொழிவு பட்டறிவின் அறிவுசார் பயன்பாடு. ஆற்ற இருப்பவர்கள் மிஸ்டர் கந்தையா ராஜமனோகரன், டாக்டர் சசிகலா தம்பதியினர். இவர்களை தாரா மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். இப்போது ஜெகநாதன் மாஸ்டரை இந்த தியானத்தை வழிநடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ற வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். அதாவது எண்ண அலைகள் தணிந்த அமைதியான நிலையாக இது அமையும். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். முகு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தாரா மாஸ்டர்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகா மாஸ்டர். பிரபஞ்ச நன்றி கூறும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது.
இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, TMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இப்போது உதவும் கரங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். தியானத்தை வழி நடாத்திய ஜெகநாதன் மாஸ்டருக்கும், ரெக்கார்டிங் செய்த பவானிக்கும், ஹாப்பி பர்த்டே பவானி, we will celebrate that. மியூசிக் போட்ட தாராவிற்கும், பிளேயரை போட்ட ஆனந்தி மாஸ்டருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இப்போது தாரா மாஸ்டர் எங்கள் சொற்பொழிவாளர்களை வரவேற்பார், அறிமுகப்படுத்துவார். Thank you, Dhamma Master. Let's welcome Dr. Sasikala and Kandaya Rajamanoharan. Their topic is using the past wisely, a rear view mirror approach. Professionally, Kandaya Rajamanoharan is a retired engineer. He gave a lot of spiritual lectures. Every Saturday, I heard his voice in our room by Zoom. I learned the word Tiruvadupayam because of him. He had so many classes in Dukkayaman Temple, a well-organized gentleman. Dr. Sasikala is involved in multiple specialties. As a doctor, she is specialized in HIV medicine, sexual health, and epidemiology. She has also graduated in psychology and integrated counseling therapy. She has special interest in problems related to anxiety, stress, trauma, and ADHD. She also enjoys gardening and interior design work. She is involved in teaching Tamil at Saiva Siddhartham for small children in Ealing Amman Temple. Over to you, Dr. Sasikala Manoharan. Thank you. Thank you so much, Jam. So today we are going to talk about how our past can be used wisely to improve our present moment or the presence. So I'm planning to do it in 2 parts. So what I decided was I'm going to put the slides in English and I'm going to talk in Tamil as much as possible. The first part will be on from a psychological perspective, and the second part will be on a spiritual perspective, which will be done by my husband. So I'm going to start with the psychology perspective. So I'm going to share my screen. So using the past wisely, a rear view mirror approach. So that's my title. So some of you would have seen this, and there are so many quotes like that. So normally we think the present moment is the most important thing, because all we have now is our present moment. So if we play it right, is all we will need. But is it correct? So I just want to talk about 2 of my clients I saw. So the client, the first one, is a full-time carer for his ex-wife. His complaints were difficulty in making decision. அதாவது அவருக்கு இந்த முடிவே எடுக்கலாத நிலை இருக்கிறது. யாராவது ஏதாவது கேட்டா நோ என்று சொல்றதுல கஷ்டமா இருக்கிறது. ஸோ அவ கேட்கறதுக்கே ஒத்து போறது. So difficulty in saying no. And then he gets quite anxious. அதிகமா பதட்டப்படுறது. அவருக்கு தன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியாத நிலை இருக்கிறது. And then, although he was doing that care job, there's a lot of resentment. சரியான அவருக்கு அந்த மனதில அதுல சரியான ஒரு விரக்தியும் வெறுப்பும் இருக்கிற நிலையும் இருக்குது.
அடுத்த கிளையண்ட நான் பார்த்தேன் என்று சொன்னால் அவரோட பெரிய இது ஒரு ஃபீமேல், அவருக்கு 10 வயசு மகனும் இருக்குது, மேரிட். அவனோட பிரச்சனை வந்து பதட்டமா இருக்கிறது. எதை செய்ய போனா என்ன, எதை யோசிச்சா என்ன, ஒரே ஆங்ஸைட்டி இருக்கிறது. அதை விட ஒரே இன்ட்ரூசிவ் தாட்ஸ், ஒரு பேட் தாட்ஸ் மாதிரி அந்த நேரமும் வந்து கொண்டிருக்கிற ஃபீலிங் ஆஃப் ஃபியர். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் நோவேர். இப்ப இந்த 2 கிளைண்ட்ஸை நாங்கள் பார்த்தமா இருந்தால், நாங்கள் எங்களுடைய ஹியர் அண்ட் நவ் என்ற இதுல நாங்கள் பார்த்தால் என்ன செய்யலாம்? அப்ப நாங்கள் அவைகளுக்கு புத்திமதி சொல்றது மூலம் நாங்கள் அவைகளை அவன் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணலாமா? மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி சேஞ்ச் பண்ணலாமா? டயட் அண்ட் எக்ஸசைஸ் செய்து சேஞ்ச் பண்ணலாமா? யோகா செய்ய சொல்லி சேஞ்ச் பண்ணலாமா? இல்ல. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் இதற்கும் மேலால எங்களுக்கு ஒன்று தேவையா இருக்குது. இப்ப நார்மலா நாங்க சைக்காலஜில இது இவ்வளவு முக்கியம் எங்களுக்கு. ஸோ ஐம் நாட் சேயிங் தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்ப ஆனால் அதை விட இன்னும் ஒன்று முக்கியமாக தேவைப்படுறதா இருக்கும். பெரும்பான்மையான ஆக்கள் இந்த மாதிரியான ஆங்ஸைட்டி, தங்கள்ல செல்ஃப் எஸ்டீம் இல்லாம இருக்கிறது, ஃபியரா இருக்கிறது, அப்படியான பிரசன்டேஷனோட வரைக்குல எங்களுக்கு அந்த பாஸ்டும் இம்பார்ட்டன்டாக இருக்குது. ஸோ எப்படி எங்களுக்கு பாஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எப்படி நாங்கள் டிரைவ் பண்ணிக்கல ரியர் வியூ மிரரை நாங்கள் வந்த பாதையையும் பார்த்து நாங்கள் எங்க இருக்கிறோம், கரண்ட் பொசிஷன் என்னன்றதை நாங்கள் ஜட்ஜ் பண்றதுக்கு உதவி செய்யறோம். அது எங்களுக்கு எப்படி அந்த ரியர் வியூ மிரர் வந்து உதவியாக இருக்குதோ அந்த மாதிரி தான் இந்த பாஸ்ட்ன்றதும் எங்களுக்கு வந்து எங்களுடைய நாங்கள் வந்த பாதையை நாங்கள் பார்த்து எங்களுடைய பிரசன்ட் நாங்கள் இப்ப இருக்கிற நிலையை சரிப்படுத்துறதுக்கு இம்பார்ட்டன்டான ஒன்றாக இருக்குது. So we need to use the past not to live in it. நாங்க அதுல இருக்க போறது இல்லை, ஆனால் நாங்க glance பண்ணி we have to learn. So to learn from it, it gives us context, clues and course corrections. அப்ப இந்த presentationல I'm just going to delve into இந்த கான்செப்ட் எப்படி நாங்க பாஸ்ட வைஸ்லியாக யூஸ் பண்ணலாம் என்ற இந்த கான்செப்ட இந்த ரியர் வியூ மிரர் என்ற உருவகத்தை பயன்படுத்தி, மெட்டபோரை பயன்படுத்தி எப்படி நாங்கள் பார்க்கலாம்னு செய்யறோம். So I just want to start with the story of a young research chemist. இது உண்மையில எங்களுடைய சைக்காலஜி புக் ஒன்ல இருந்த ஒரு ஸ்டோரியை தான் I have taken it out. இந்த ஸ்டோரியை நான் ஏன் போட்டிருக்கிறேன்னு சொன்னா, எங்களோட மைண்ட் வந்து எந்தெந்த லெவல்ல எங்களுடைய தோட்ஸ்களை, எங்களோட மெமரிஸ்களை வச்சிருக்கோம் என்றது எங்களோட மைண்ட் வந்து ஒர்க் பண்றதுன்ற 3 நிலைகளை பற்றி விளங்கப்படுத்துறதுக்காக நான் இதை எடுத்திருக்கிறேன். So இது ஒரு young research chemist. He was working during the World War, the war time. He was working in the military. அப்ப he was pouring out ஒரு iodine solution ஒரு ampule இருந்தது, பிளாஸ்டிக் ampule இருந்தது. அதை he was trying to put the solution வந்து வெளியில போடுறதுக்காக சிங்குக்குள்ள கொண்டே ஊத்துறார். அப்ப சிங்குக்குள்ள when he was putting, அப்ப அந்த டப்பை திறந்து போட்டு அந்த ampule இருக்கிற சொல்யூஷனை கல்வி எடுக்கிறார் பேசிக்கலி. அப்ப இந்த அம்பியூலுக்குள்ளால தண்ணி வந்து வெளியில போகுது, டப்புக்களாலையும் தண்ணி வருது. அதை அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சடன்லி ஹி ரியலைஸ் ஒரு பிளாஷ்பேக். அப்ப அந்த பிளாஷ்பேக் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து ஒரு 7 வயசா இருக்கேக்குள்ள அவர்கிட்ட பேரண்ட்ஸோட அவர் போன ஒரு பிக்னிக் ஞாபகம் இருக்கு. அந்த பிக்னிக் என்னன்னு சொல்லி சொன்னால், ஹி ஆக்சுவலி இன் இந்தியா ஒரு வாட்டர் ஃபால் தான் அவன் என்ன பிக்னிக் செய்திருக்கு. அப்ப அந்த பிக்னிக் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டேப் அண்ட் அம்பியூல் அது வந்து அவருக்கு அந்த பிக்னிக்கை ஞாபகப்படுத்தி இருக்கு, சாரி அந்த வாட்டர் ஃபாலை ஞாபகப்படுத்தி இருக்கு. அப்ப இவருக்கு ஒரே பசிலா இருந்துச்சு, இருந்தாப்புல ஏன் இந்த வாட்டர் ஃபால் என்ற மனதுக்குள்ள வந்தது. சரி, அப்ப இது வந்து விட்ட கான்சியஸ் நிலை. அப்ப இதைத்தான் நாங்கள் முதலாவது நிலையாக பார்க்கிறோம், எங்களோட மைண்ட்ல ஒரு கான்சியஸ் நிலை. சோ எங்களுக்கு அதை வேற அவர் அந்த நேரம் அந்த தண்ணியும் இதையும் பார்க்கிற, அதை பார்க்கும் பொழுது அந்த தண்ணியை பார்க்கறது நாங்க கான்சியஸ் நிலை. பிறகு அந்த தண்ணியை பார்த்து இப்படி ஒரு நிலை, அந்த வாட்டர் ஃபாலை பற்றி ஞாபகம் வந்த உடனே திருப்பி அவர்கிட்ட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள திங்க் பண்ண தொடங்குது. இதை வச்சுக்கொண்டு all these things happening to me and சொல்லி, அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு கான்சியஸ் எஃபர்ட் எடுத்து why this is happening now ன்னு சொல்லி பார்க்கல. அப்ப அவர் யோசிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த அயோடின் சொல்யூஷன் என்ற கலரும் அந்த தண்ணி போன விதமும்
அவருக்கு சில இதுகள் ஸ்பெசிபிக்கா நடந்தது ஞாபகத்துக்குள்ள வருது. சோ என்னன்னா ஒரு மவுண்டன் ஸ்ட்ரீம் வந்து பொல்யூட்டடா இருந்திருக்கு. சோ இட்ஸ் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக இருந்திருக்குது அந்த ஃபேமிலி பிக்னிக் நடக்கல. மற்றது ஃபாதரும் அவருமா வாக் பண்ணி கொண்டு போகல there was an insect skin, a dead shed insect skin ஒன்று இருந்திருக்குது. அது இந்த கலர் அந்த டிரான்ஸ்பரன்சி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒன்று அதோட கலர் வந்து அந்த அயோடின் ஸ்டெயின் அம்பியூல் அந்த அம்பியூலும் வந்து ஸ்டெயின் பண்ணப்பட்டு கேட்கல அது என்ன கலர்ல இருந்திருக்கோ அந்த கலர்ல அந்த ஷெட் இன்செக்ட் ஸ்கின் இருந்தது. அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்ன சொன்னா ப்ரீ கான்சியஸ். அப்ப இதை அவர் வந்து யோசிச்சு பார்க்க எடுக்கல, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பார்க்கல அந்த நினைவு வருது. அப்ப நாங்கள் இதை உண்மையில வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்றவர் தான் இந்த தியரியை போட்டவர். இட் டசன்ட் மீன் தட் திஸ் இஸ் கரெக்ட், ரைட்? இது ஒரு கான்செப்ட், ரைட்? அந்த கான்செப்டை தான் நான் இப்ப விளங்கப்படுத்துறேன். பட் ஆனா கான்செப்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். நாங்கள் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண ஏழுமண்டா டிஸ்ப்ரூவ் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு இல்லாத நேரத்துல நாங்கள் அதையும் யூஸ் பண்றது இஸ் ஆல்வேஸ் குட். அப்ப என்ன மாதிரின்னு சொன்னால் எங்களோட கான்சியஸ் லெவல் நாங்கள் பார்த்தோம்னா தட் இஸ் ஒன்லி அ ஸ்மால் அமௌண்ட். இது வந்து அப்போ ஒரு ஐஸ்பர்க் இருக்கு, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவோமே, அந்த ஐஸ்பர்க்ல நாங்கள் டாப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் எங்களுடைய கான்சியஸ் லெவல். அப்ப அதுக்கு கீழே இருக்கிற அடுத்ததுதான் இந்த ப்ரீ கான்சியஸ். பிறகு டீப்பர் இன்சைட் தேர் இஸ் திஸ் அன்கான்சியஸ் பார்ட். அப்ப நாங்கள் இந்த சயின்டிஸ்ட பார்க்கல, இந்த ரிசர்ச் கெமிஸ்ட பார்க்கல, இந்த 2 ஸ்டேஜஸ் தான் அதுல பாக்குறோம். ஆனா அவருக்கு அந்த நேரத்துல தேர் இஸ் another deeper part இருக்குன்றது அவருக்கு தெரியல. அப்ப பிறகு அதுக்கு முதல்ல அப்ப நான் சும்மா கம்பேர் பண்ணமா இருந்தால் இதுதான் உங்களுக்கு பிஸி ஸ்லைட். நான் தமிழ்ல நான் சொல்லிக்கொண்டு போறேன், ஏன்னா இங்கிலீஷ்ல நான் கணக்க போட்டேன்னா for the people who can understand Tamil for them to read, right? So அப்ப ப்ரீ கான்சியஸ் சொல்லி சொல்ல போனோம் என்றால் அது வந்து நாங்கள் ஒரு கான்சியஸ் எஃபர்ட் எடுத்து நாங்கள் யோசிக்கலாம், அந்த மெமரியை நாங்கள் வெளியில எடுக்கத்தக்கதா இருக்குது. அப்ப நான் இப்ப சொன்ன ஒரு உதாரணம் இருக்குது. இப்ப நீங்க இருந்தாப்புல உங்கள்ட்ட உங்களோட ஃபர்ஸ்ட் டீச்சர்ன பேர் என்ன, நீங்க ஃபர்ஸ்டா படிச்ச ஸ்கூல் என்னன்னு யோசிக்கல. அதாவது நாங்கள் லேர்ன் பண்ணி வச்ச நாலேஜ்கள் அதுகள் எல்லாம் இருக்கிறதா நாங்க ப்ரீ கான்சியஸ் சொல்றோம். அப்ப அதான் அந்த மென்டல் பினாமினா. பிறகு இந்த அன்கான்சியஸ் மைண்ட் நாங்க சொல்லும் பொழுது அது டீப்பர் இன்சைடா இருக்குது. ஏன் அது டீப்பஸ்டா போய் நிக்குது, என்னத்துக்காக நாங்கள் அதை அப்படி விட்டுருக்கிறோம்னு பார்க்கல. சில எங்களுக்கு நாங்கள் அழுத்தி வச்சிருந்த அல்லது அமர்த்தி வச்சிருந்த சில எங்களோட விருப்பு வெறுப்புகள், பெயின்ஃபுல்லான திங்கிங்கள், ட்ரோமாகள், அப்படியானதுகள் தான் எங்களுக்கு ஆழமான எங்களுடைய அந்த கான்சியஸ் லெவலுக்குள்ள போயிருக்குது. அப்ப அது எப்ப வெளியில அது வந்து ஆழமா இருந்தாலும் எங்களுடைய சில பிஹேவியர்ல அது தண்டபாட்டுல வந்துடும். அப்ப நாங்க சில வழியில எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏதாவது சொல்லிக்கல எங்களுடைய நாக்கு தவறி நாங்கள் சில வழியில சிலதை சொல்லி போடுவோம். அது வந்து நாங்க அந்த நேரம் திங்க் பண்ணி சொல்றதுல இல்ல. அப்ப அது வந்து எங்களோட அன்கான்சியஸ்ல இருந்து வருது. அப்ப அதைத்தான் நாங்க ஃப்ரோடியன் ஸ்லிப்ஸ் சொல்றோம். அதே மாதிரி எங்களோட கனவுகள்ல வந்து வர்றதுகள் இந்த அன்கான்சியஸ் இதோட கனெக்டடாக இருக்குது. அப்ப கான்சியஸ்னா ஆப்வியஸ் உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி அந்த சயின்டிஸ்ட் அப்ப நடந்து கொண்டிருக்கிறது எங்களோட கரண்ட் தாட்ஸ், நான் இப்ப ஸ்லைட பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன், உங்களை பார்க்கறது, இதெல்லாம் என் கான்சியஸ்ல இருக்கிறேன் இது. சோ அப்ப இப்ப நாங்கள் இவருடைய அன்கான்சியஸுக்கு என்ன நடந்ததுன்றதை பார்க்கல. சோ ஹி ஹேட் இமோஷனல் ப்ராப்ளம், ஒரு இமோஷனல் ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு ஹி வென்ட் ஃபார் கவுன்சிலிங். அப்ப அந்த கவுன்சிலிங்ல போகலதான் they started talking about this incident. But பிறகு பார்த்தா அந்த incident was the last incident he was with his father. That was the last incident when the whole family were together. மற்றது அவருடைய ஃபாதர் வந்து often absent ஆயிருந்திருக்கிறார் அவருடைய லைஃப். அவர் ஜாப் வெளியில அடிக்கடி போனதுல அப்ப ஃபாதர் வந்து absent ஆயிருந்திருக்கிறார். அப்ப அந்த பர்டிகுலர் ஒன் தான் was a very happy moment அவருக்கு இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அவருடைய அந்த பெயின் அதுகள் எல்லாம் கம்பைன் பண்ணி அந்த ஃபாதர் வந்து அந்த சூன் ஆஃப்டர் இது நடந்ததுக்கு பிறகு ஃபாதர் பாஸ்ட் அவே. அப்ப அந்த கிரீவ் எல்லாம் வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்ததை அவர் வந்து தன்னை மனதுல அடக்கி உள்ளுக்குள்ள வச்சிருந்த படியினால அது டீப்பர் இன்சைடாக வந்திருக்கு. அப்ப அந்த வேற இதுகள் அந்த நேரத்துல நடக்கல அல்லது ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் எங்களுக்கு இந்த ஏர்லி மெமரிஸ் வந்து இருந்தா போல ஸ்ட்ரைக் பண்ண தொடங்கும். நான் இப்ப இனி என்னுடைய கிளையன்ஸுக்கு நான் வர்றேன்.
அப்ப இந்த முதல் கிளையண்ட் நான் சொன்னேன் வந்து he was a carer. அப்ப அவர் வந்து தன் எக்ஸ் ஒய்ஃபை பாக்குறாரு. அப்ப அவருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லி, அப்ப நான் அவர்கிட்ட பேக்ரவுண்ட், அவருடைய ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கும் பொழுது, அவருடைய ஃபாதர் லெஃப்ட் த ஃபேமிலி when he was just 3 years old. ரைட். பிறகு அவர் வந்து அவருக்கு ஒரு சிஸ்டர் இருந்தவ, she was a disabled person. அப்ப அவர் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணது என்ன மாதிரின்னு சொன்னால், my mom was so wrapped up in my sister that she hardly noticed anything else. அப்ப ஒரு வகையில வந்து அவர் வந்து இமோஷனல் நெக்லெக்ட்ன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப அவருக்கு அங்க வந்து தன்னை ஒரு தரம் கவனிக்கிறதுக்கு இல்லை என்ற அந்த ஃபீலிங் அவருக்கு இருந்தது. பிறகு அவர் வந்து கிராமர் ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். so that means he was a clever person. ஆனால் அவர் 15 வயசுலயே அதுல இருந்து வெளிக்கிட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் செய்து போட்டு பிறகு ஒர்க் பண்ண தொடங்கினவர். ஆனா அவருக்கு எப்பவுமே வந்து அந்த மனதுல வந்து I was never as good as others என்று சொல்லி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், அவருக்கு அந்த ஒரு அன்வர்தி ஃபீலிங் எப்பவுமே இருந்திருக்குது. ஸோ அப்ப இது வந்து அவர் இந்த ஏர்லி இமோஷனல் நெக்லெக்ட் வந்து கண்ட்ரிபியூட்டட் அந்த அவருடைய சென்ஸ் ஆஃப் லோ செல்ஃப் எஸ்டீமுக்கு. பிறகு அடல்ட்ஹுட்டுக்கு வரைக்குள்ள அவர்கிட்ட அந்த லோ செல்ஃப் எஸ்டீமை அவர் கோப்ப பண்றதுக்காக அவருக்கு தெரிஞ்சது வந்து நல்லா குடிக்கிறது. ஸோ குடிக்கும் பொழுது he had this high self esteem. ஸோ அதுல அவருக்கு அந்த அந்த பிரச்சனையிலிருந்து தப்புறதுக்காக ஷீல் பண்றதுக்காக அவர் அப்படி செய்யறார். மற்ற பெயின்ஃபுல் மெமரிஸ்ல இருந்தும் விடுபடுறதுக்காக. ஆனா அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு ஒர்க்கஹாலிக்கா இருந்தார். ஸோ தட் இஸ் சம்திங் மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ. எங்களுக்கு பெயின், எங்களுக்கு ஏதாவது இருக்கும் பொழுது நாங்க செய்யறது வந்து ஜஸ்ட் ட்ரை டு கோப் பண்றது. நாங்க எப்படின்னு சொன்னால் 24 மணி நேரம் நாங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கை செய்து அல்ல ஏதாவது யாருக்காவது இதை செய்து கொண்டு நாங்கள் வந்து அதிலேயே நாங்கள் எங்களை மறக்க பார்க்கணும், எங்களை டைவர்ட் பண்ண பார்க்கணும் எங்களை மைண்ட். ஸோ தட்ஸ் வாட் ஹி வாஸ் டூயிங். பிறகு அவருடைய லேட் லைஃப்ல மேரி பண்றார். மேரி பண்ணிக்கல, ஷி வாஸ் ஆல்ரெடி மேரிட். அவருக்கு பிள்ளைகள் இருந்தது. அப்ப அந்த பிள்ளைகளோட இவருக்கு ஒத்து போகல. பிகாஸ் ஹி வாஸ் இனிஷியலி ஹி வாஸ் ஆல்கஹாலிக் அண்ட் ட்ரிங்கிங், இதோட they had lots of problems. அப்ப பிள்ளைகளும் வந்து அவரை அக்செப்ட் பண்ணல. பிறகு he actually stopped drinking. 17 இயர்ஸ்க்கு முதல் he actually stopped drinking when I saw him. அப்ப அவர் அப்படி இருந்தும் அவரை வந்து அக்செப்ட் பண்ணல. அப்ப பிறகு பார்த்தா அவருக்கு வந்து she had stroke. அப்ப இப்படி அக்செப்ட் பண்ணின்றதுக்கு பிறகு அவைகள் வந்து செப்பரேட் பண்ணிட்டான். பிறகு he couldn't carry on with that. அப்ப பிறகு அவர் தன்னை ஒர்க்லயே ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு he was doing a lot of charity work for Alcoholics Anonymous. அப்ப அப்படி அவருடைய காலம் போய்கொண்டிருந்தது. and then she had a stroke. ஸ்ட்ரோக் வந்த உடனே அவ வந்து இவர்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டுக்கிறா, children வந்து are not really helping me, so can you help me? Then he agreed to it, and then he went back to her and full-time carer work பண்ணி. அப்ப அந்த நியூ ரோல் வந்து ஃபுல் டைம் கேர். ஷி வாஸ் டயபெட்டிக், அதுவும் பிரிட்டில் டயபெட்டிக். அப்ப அதுல ஹெல்த் அவன் பிளட் சுகர் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிருக்கும். சரியான அப்ப ஸ்ட்ரோக்கும் வந்தபடியினால அந்த தேர் இஸ் ரிஸ்க் திருப்பியும் இன்னொரு ஸ்ட்ரோக் வரலாம். அப்ப ஸோ ஹி ஹாஸ் டு பி கேர்ஃபுல். அப்ப ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் அவர் வந்து பாக்குறார். ஆனால் ஹி வாசன்ட் ஹாப்பி. அந்த ஆனா பாக்குறார், ஆனா கேரஸையும் போட மாட்டேன்றார். பிகாஸ் he was telling me carers won't do a good job and they would really look after her properly. அப்ப ஏன் அப்படி அவருடைய மைண்ட் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுதுன்னு நாங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், I just want to bring another concept, life script. நாங்கள் ஒவ்வொரு தரம் எங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட்ல வந்து we are experience all sorts of different experience. There's parental messages, எங்களோட emotional experience, நாங்கள் வாழ்ற மற்ற என்வாயன்மெண்ட்கள், எங்களுக்கு தர்றது எங்களுக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தொடங்குவோம். என்ன மாதிரி என்றால், நான் என்றால் இதுதான் என்று சொல்லி நாங்கள் we are just writing a life script. அந்த லைஃப் ஸ்கிரிப்டை தான் நாங்கள் கேரி பண்ணி கொண்டு போறோம் நாங்கள் அடல்ட்டுக்கு போகல. அண்ட் தென் we may use that life script time to time. அப்ப நான் இப்ப என்னுடைய கிளையண்ட் நான் பாப்பமா இருந்தால், அவர் வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் he has created all these life scripts. அப்ப நான் இதை விளங்கப்படுத்துறேன்னா உங்களுக்கு விளங்கும் what is life script. So I am bad. ஏன் I am bad என்று அந்த குழந்தை பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை சிந்திக்குதுன்னு சொல்லி சொன்னால், because my father left me, my mother doesn't spend time with me. அப்ப அதன் வழியினால I should be bad. அந்த பிள்ளை அந்த வயசுல பிள்ளை வந்து திங்கிங்க ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த மற்றது அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அதால ஒரு பயம் வருது. நான் வந்து நல்ல ஆளா இருந்தா தான்
others won't leave me. So I must always please others. மற்றவே ஹாப்பியா வச்சிருக்கணும், நான் வந்து சேஃபா இருக்கணும்னு சொல்லி சொன்னான். ரைட், அங்க ஒரு சர்வைவல் மெசேஜ் வருது. அப்புறம் அடுத்தது, ஐ எம் நாட் குட் ஆஸ் அதர்ஸ், ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். அப்ப இங்க லோ செல்ஃப் எஸ்டீம்னால ஸோ ஓவர் அச்சீவ்மெண்ட் செய்யணும், பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி டு ப்ரூவ் செல்ஃப் ஒர்த் தே டூ தட். And then there is an environmental thing as well, inherited expectation. என்னன்னு சொன்னால், மதர் வந்து she did everything for his everything herself and went to work. சகோதரிக்கும் எல்லா வேலையும் செய்து போட்டு she was working as well. So because he grew up in that sort of environment, so he had that message that we all have to work hard. And அப்ப அந்த இதுக்கு கிளை. அப்ப இவ்வளவும் இருந்தாலும் நாங்கள் வந்து அவரோட ஒர்க் பண்ணத்தக்கதா இருந்தது. ஏன் நாங்கள் ஒர்க் பண்ணத்தக்கதா இருந்தது? தி குட் நியூஸ் இஸ், எங்களோட பிரெயின்ஸ் வந்து, நான் உங்களுக்கு முந்தின செஷன்லையும் சொல்லி இருக்கிறேன், எங்களோட பிரெயின் வந்து நியூரோபிளாஸ்டிக். வாட் இட் மீன்ஸ் இஸ் லைக், நாங்கள் சரியான முறையில அந்த பிரெயினை நாங்கள் அதுக்குரிய மெசேஜ்களை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், we can make the brain to rewire and new experiences, new changes நாங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அப்ப அதைத்தான் நாங்கள் வந்து இவருக்கு நாங்கள் அப்ப ட்ரை பண்றோம். அப்ப பேசிக்கலி நாங்கள் என்ன செய்யறோம்னா, அங்க ஒரு டீகோடிங் செய்யறோம். அவருடைய திங்கிங்ல வந்து நாங்கள் ஒரு டீகோடிங்க செய்யறோம். அப்ப இங்க உதாரணமா அவர் சொல்லுவார் வந்து, I probably need to be told why I'm not doing that way, right? So அப்ப அங்க வந்து என்ன ஃபீல் பண்ற, ஒரு சைல்ட் மாதிரி he behaves. So that's what we call reenactment. So அவருடைய சைல்ட்ஹுட் பேட்டர்ன்ஸ் வந்து அவர் ரீஇனாக்ட் பண்றார். பிறகு லோ செல்ஃப் எஸ்டீம், அதாலதான் சின்ன பிள்ளையா பிஹேவ் பண்ணிக்கல, he has this low self esteem. மற்றது அவருக்கு ஹாப்பியா அந்த இமோஷனல் அவர்கிட்ட தேவையான தேவைகள் பூர்த்தி விடாத நிலையில இருக்கிறபடியினாலும் அவர் வந்து ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்ப நாங்கள் வந்து அங்க அதுல அவருக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நாங்கள் அவருக்கு அந்த பாசிட்டிவாக சொல்லி சொல்லி அவருடைய அந்த பேட்டர்னை நாங்கள் வந்து அவரை விளங்கப்படுத்த பண்றோம். ரைட், அதை விட எங்கள் எல்லாரிலும், although we have a small childhood behavior, most of us have got good adult behavior. அப்ப நாங்கள் அந்த adult behaviorகளையும் நாங்கள் அவர்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ல நாங்கள் யூஸ் பண்றோம். அப்ப அதான் find the focus, find the adult within himself ன்னு சொல்றோம். அப்ப இங்க பேசிக்கலா வந்து நாங்கள் அவருடைய காக்னிட்டிவ் டிஸ்டோர்ஷன் சொல்றோம். காக்னிட்டிவ் டிஸ்டோர்ஷன் சொல்லிக்கல அவருடைய திங்கிங்ல என்ன விதமான பிழையான திங்கிங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் இந்த முறையில கொண்டு போய் ஐடென்டிஃபை பண்ணி தென் வி சேலஞ்ச். அதுக்கு பிறகு நாங்கள் வி மேக் த சேஞ்சஸ். இப்ப நான் இனி அடுத்த கிளையண்ட்டுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால், ஸோ அவ வந்து she lost her father 2 yearsக்கு முதல். ஃபாதர் வந்து செத்தவர். So she has been dealing with the grief. ஆனா அவருக்கு ஒரே கில்ட் இருந்தது வந்து தன்னுடைய ஃபாதரோட she didn't spend much time. அப்ப அதை விட அவரோட அடுத்த பிரச்சனை இன்ட்ரூசிவ் தாட்ஸ். அந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் என்னமா இருக்குன்னு சொல்லி சொன்னா, சடன்லி ஷி வேக்ஸ் அப். அப்ப தான் ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின்ல இருந்த மாதிரி மிடில் ஆஃப் த ஸ்லீப்ல ஆள் எழும்பி இருப்பா. பிறகு she feels something terrible going to happen. சரி, அவன் இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு சடனா ஏதோ சரியான ஒரு மோசமான ஒன்று தனக்கு நடக்க போகுது. சரி, பிறகு அப்ப அவனோட ஹிஸ்டரியில பார்த்தா அவருக்கு 5 இயர்ஸ்க்கு முதல் ஒரு ஏர்லி கேன்சர் இருந்த பவல்ல இருந்து, she had multiple polyposis in the condition இருந்து she underwent major bowel surgery. So almost எல்லா முழு அவனுடைய குடலும் ரிமூவ் பண்ணப்பட்டது. ஸோ அதை விட அவ வந்து ஒரே களைப்பா இருக்குன்னு சொல்லுவா. ஆனா களைப்பா இருக்கிறதுக்கு she was feeling guilty. So she says, I feel guilty if I'm tired. I blame myself for feeling that way. அப்ப அங்க கில்ட்ன்றதுதான் அவருடைய ஒரு பெரிய இதா இருக்கு. அப்ப இங்க வந்து நாங்க சைல்ட்ஹுட்ல பார்க்க போனால், அவ வந்து கென்யால இருந்தவ. she was in a boarding school. அங்க வந்து அப்ப கேனிங் எல்லாம் இருந்தது. So she was actually brought up in a strict discipline environmentல பிரேக் பண்ணவ. அது இந்த பிரிங் அப் பண்ணப்பட்டவ. அதால அவளுக்கு வந்து தன் இமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுல அங்க ஒரு பிரச்சனை இருந்தது. தன் வல்னரபிலிட்டியை அவ காட்டுவா இருந்தா இட் வாசன்ட் சேஃப் என்ற மெசேஜ் தான் அவ ஆஸ் அ சைல்ட் ஷீ ஹேட். அதுக்கு பிறகு நடந்த மேரேஜ், அவனோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் என் பண்ணி இருந்தது. அப்ப அங்கேயும் ஒரு anxiety அவருக்கு இருக்குது. அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அவனோட லைஃப்ல வந்து தனியா அவனோட ஃபாதர் செத்தது மட்டுமே இல்லை, she lost so many things. அவனோட பவலை லூஸ் பண்ணிருக்கிறா, குடலை லூஸ் பண்ணி இருக்கிறா, அவனோட இத ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல லூஸ் பண்ணி இருக்கிறா. அப்ப பலவிதமான லாசஸ் இருந்ததாலதான் அவளுக்கு வந்து ஒரு anxiety.
அடுத்தது வந்து அப்ப அவன் ட்ரீட்மெண்ட்லையும் அப்ப நாங்க பேசிக்கலா அதைத்தான் நாங்க செய்யறோமாங்க. அப்ப அவருக்கு வந்து அவன் சைல்ட்ஹுட் இதுகளை கண்டுபிடிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண பற்றி அவட இமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண பண்ணி செய்யறாங்க. ஸோ அப்ப பெனிஃபிட் அப்ப இதுல இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து வாட் யூ கேன் சி இஸ் தட் நாங்கள் லுக்கிங் பேக் உங்களுடைய பாஸ்ட் நாங்கள் பார்க்கறதால எங்களுக்கு முக்கியமா 3 பிரயோசனம் இருக்கு. ஸோ லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் நாங்கள் பிளவிட்டதுகளை நாங்கள் பார்த்து அதுக்கேற்ற திருந்தத்தக்கதா இருக்கும். ரெகக்னைசிங் பேட்டர்ன்ஸ் எப்பவும் நாங்கள் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல நாங்கள் எங்களுடைய பிஹேவியர் இருக்கேக்கல வி மஸ்ட் ரியலி லுக் இன் டு இட். அப்ப எங்களாலும் நாங்கள் தனியா பார்க்க முடியாது, அதை நாங்கள் இன்னொருவருடைய ஹெல்ப்போடு தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்ப அதைத்தான் நாங்கள் அதுக்குத்தான் நாங்கள் வந்து சைக்கோதெரபிக்கு போறது நல்லதான்னு சொல்றோம். அப்ப அதுக்கு பிறகு தென் யூ ஹாவ் அ growth and you can celebrate your growth. அப்ப பேசிக்கலா வந்து உங்களோட அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், உங்களை பற்றின அறிவை அது கூட்டுறதாக இருக்கும். மற்றது சில அன்ரிசால்வ் இஷ்யூஸ் உங்களுக்கு அது ரிசால்வ் பண்ணுது. மற்றது உங்களோட பாஸ்ட் சக்சஸ் வந்து உங்களை எம்பவர் பண்ணுது. அதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எத்தனையோ உங்களுடைய வந்து கெட்டித்தனங்கள் இருக்குது. அப்படி நீங்க பார்க்கலதான் உங்களுக்கு யூ வில் நோ வாட் யூ ஹாவ் அச்சீவ்ட். அப்ப அது வந்து உங்களுக்கு மேக் யூ டு எம்பவர். அடுத்தது வந்து உங்களோட டிசிஷன் மேக்கிங் வந்து நல்லதா இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்க பாஸ்ட்ல வந்து why did this happen கேட்கறதுல பார்க்க what did I learn from it நாங்க பார்ப்போமாக இருந்தால் we can use past in a positive way. Matter turning pain into purpose. So அதுக்காக நாங்கள் பாஸ்ட்லயே அழுந்த கூடாது. Right? So over analysis நாங்கள் செய்தோம்னா then we will be paralyzed. So focusing too much on past experience may hinder present focus solution. எங்களுக்கு கண் தெரியாது, நாங்க பாஸ்ட் மட்டும் பார்த்து கொண்டோம்னா. அடுத்தது வந்து இமோஷனல் பேக்கேஜ் ரீட்ரோமடைஸ் பண்ணப்பட்டால் பிறகு அந்த ட்ரோமாவும் பிறகு உங்களுக்கு ப்ராப்ளம் தரும். So that's why you have to be careful. So if you know that if the rear view mirrorல நாங்க if we stare the rear view mirror too long then you will crash. So அதனால we should not linger. So in conclusion, so our behaviors are echoes of our past, but they don't have to define our future. So அப்ப எங்களுக்கு வந்து நாங்கள் understanding where our reactions coming from, நாங்கள் ஒரு ஃபனியா பிஹேவ் பண்றோம், எங்களோட பிஹேவியர் வித்தியாசமா இருக்கு சொன்னால் we always have to think why is it happening, and then we can make difference. So we can't erase the past, but we can mine it and we can transform our scars into stories and setbacks into setups. So past is a guide, not a dwelling place. So now I'm just going to hand over to my husband to look at that, to explore that from a spiritual perspective. Thank you for listening. எல்லாருக்கும் வணக்கம். சற்று விரைவாக செல்வோம். பட்டறிவின் அறிவுசார் பயன்பாடு என்பது ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்திலே எப்படி இருக்கின்றதை பார்க்க இருக்கிறோம். இந்த தலையங்கத்தை எனக்கு இவ சொன்ன உடனே இவதான் தொடர்பு மேற்கொண்டிருந்தவ. எனக்கு ஞாபகம் வந்த உடனடியாகவே பாட்டு இது. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜா என்று அனுப்பி வச்சான் என்று. நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன். உண்மையில இந்த பாடல் ஒரு விதத்துல இப்ப நாங்கள் என்னுடைய மனைவி இங்கு கூறியதை கேட்கின்ற பொழுது இந்த பாடல் கருத்திலும் பிழை இருப்பது போல இருக்கும். ஆனால் ஒரு விதத்திலே சிந்தித்தால் இந்த பாடல் சரி போலையும் இருக்கும். ஏனென்றால் அந்த இறுதியாக சொன்னாவே நாங்கள் நடந்ததை எண்ணி அதிலேயே நிற்க கூடாது. ஆகவே நடந்ததை எண்ணி நாங்கள் என்ன மாதிரி திருந்தலாம், அது என்னத்துக்கு நடந்தது, அதனுடைய அவுட்கம் என்னன்றதையெல்லாம் பார்த்து நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை எப்படியாக திருத்திக் கொள்ளலாம் என்றதை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதை ஆங்கிலத்திலும் போட்டிருக்கின்றேன். என்றால் சிலர் ஆங்கிலம் தமிழ் குறைவாக இருந்தால் இதை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு தமிழ் பாட்டு, பழைய படம். ஆகவே இதையும் இங்கு கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வள்ளுவருடைய அடுத்ததாக நினைவுக்கு வந்தது 2 வள்ளுவருடைய குறள்கள். அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. வள்ளுவர் கூறுகின்றார்,
உண்மையான அறிவு என்பது என்றால் அந்த அறிவினுடைய ஆக்கம் எதுவென்றால், ஒரு அறிவினாலே ஒரு செயற்பாடு இருக்க வேண்டும் என்றால் பிறிதின் நோயை, அதாவது பிற உயிர்களுக்கு ஏற்படுகின்ற நோயை தன்னோய், தனக்கு ஏற்பட்ட நோய் போல போற்ற வேண்டும். போற்றுதல் என்றால் அதை நாங்கள் விட்டு செல்ல முடியாது, அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் அந்த அறிவு என்பது பயன்படுகின்றது. ஒருவனை அறிவாளி என்று ஒருவனையோ ஒருத்தியையோ கூற முடியும் என்று. இந்த குறளை எண்ணுகின்ற பொழுது இன்னொருவருடைய அல்லது இன்னொரு உயிரினுடைய ஒரு நோயை நான் என் நோய் போல கருதுவதாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய அந்த, அதாவது பழைய என்னுடைய வாழ்க்கை பாதை தான் அதற்கு உதவுவதாக இருக்கு இல்லையா? என்னுடைய வாழ்க்கை பாதையிலே ஏற்பட்ட அனுபவங்கள் தான் என்னை அவ்வாறு புடம் போட்டு வைத்திருக்கு. அதுபோலத்தான் அடுத்த குறளும், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல் வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இது மன்னரை சேர்ந்தொழுகல் என்று அமைச்சர் பற்றின அதிகாரத்திலே வருகின்றது. ஒரு அமைச்சர் என்பவர் ஒரு வில்லங்கமான ஒரு அரசனோடு அவனுக்கு அமைச்சாக இருக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றாலாம், தீக்காய்தல் என்றால், குறிப்பாக இந்த குளிர் வலயங்களிலே வாழ்பவர்களுக்கு தெரியும், நாங்கள் ரேடியேட்டர் பக்கத்திலே இருப்போம், அதுபோல ஒன்றுதான். அதாவது நெருப்புக்கு அருகிலே இருந்து குளிர் காய்தல், இந்த குளிரை போக்கிக் கொள்ளுதல். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தூரவும் போகக்கூடாது, அதற்காக நெருப்புக்கு மிக கிட்டவும் இருக்க முடியாது. அந்த நிலைமையிலேதான் அந்த தீக்காய்தல் இருக்கும். இது போல அந்த அமைச்சர் என்பவர் அரசனுக்கு மிகவும் நெருக்கியும் போகக்கூடாது, அதே நேரம் அரசனை விட்டு விலத்தியும் செல்ல முடியாது. இது எது கொடுக்கின்றது? அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலம்தான் தீக்காய்கின்ற பொழுதும் நாங்கள் தூரத்தை நிர்ணயிக்கின்றோம். அதுபோலத்தான் ஒரு அமைச்சர் என்பவர் இகழ்வேந்தர், அதாவது கொஞ்சம் வில்லங்கமான ஒரு அரசனோடு வேலை செய்கின்ற பொழுது எவ்வளவு தூரத்தை அவர் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் அந்த அனுபவம் தான் கொடுக்கின்றது. ஆகவே இந்த அனுபவம் என்பதுதான் எங்களுக்கு வாழ்வியலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, ஒருவரோடு பழகுகின்ற பொழுதும் சரி, அடுத்ததாக எங்களுடைய ஆன்மீக பாதையிலும் சரி, அதுதான் உதவுகின்றது. அதற்கு நான் குறிப்பிடுகின்ற காரணம் என்னவென்றால், நாங்கள் எங்களை எடுத்துக்கொள்ளுவோம், ஆன்மாக்கள், நாங்கள் மனித பிறவியிலே இருக்கின்றோம். இந்த பிறவிகளுக்கு காரணம் நாங்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கான இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு, அதாவது புண்ணிய பாவங்களை அனுபவிப்பதற்காக தரப்படுகின்ற தன்மைதான் இந்த பிறவி. நாங்கள் இந்த பிறவியிலே செய்ததை, முற்பிறவியிலே செய்த சிலவற்றையெல்லாம் நாங்கள் இப்படியே அனுபவித்துக் கொண்டு போகின்றோம். இப்படி போகின்ற ஒவ்வொரு பிறவியிலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்கின்றோம். ஆனால் சிலவற்றை செய்யாமல் இருக்கின்றோம். இறைவன் ஏன் அப்படி செய்கின்றான் என்றால், சைவ சித்தாந்தத்திலே கூறப்படுவது, ஆன்மாக்கள் நாங்கள் சொல்லி திருந்த மாட்டோம். அதாவது ஒருவர் புத்திமதி கூறினால் நாங்கள் கேட்டு நடப்பது இல்லை. இது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எத்தனை வயதானாலும் அப்படித்தான் இல்லையா? நானாக எண்ணினால்தான் அதன்படி நடப்பேன். புத்திமதி என்பதை கேட்டு நடக்கின்றவர்கள், அதாவது அவர் செய்கின்றார் என்றால் கருத்து அவர் தானாக அதனை ஏற்றுக்கொண்டு செய்கின்றார். இதனால் தான் இறைவன் யாரையும் திருத்துவதில்லை. நாங்கள், அதாவது ஆன்மாக்கள், எங்களுடைய, அதே நேரம் இங்கு இவர் கூறியதையும் இங்கு நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த ஆழ் மனம் என்பதுதான் அந்த சித்தம். எங்களுக்கு தரப்பட்ட உட்கருவிகள், அதை அந்த கரணங்கள் என்று சிலர் படித்திருப்பீர்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சாதாரணமாக நாங்கள் ஆசைப்படுவதற்கு உதவியாக இருப்பது இந்த மனம், ஊற்றாக இருப்பது. புத்தி என்பது இன்டெலெக்ட். அடுத்தது சித்தம். இந்த சித்தம் என்பதுதான் ஆழ்மனம், சப்கான்சியஸ், அதாவது டீப் மைண்ட். அடுத்தது அகங்காரம், அதுதான் அந்த தன்முனைப்பு.
ஆகவே இந்த சித்தத்திலேதான் பலவிதமானவை எங்களுக்கு அடியிலே பதியப்பட்டிருக்கின்றன. அந்த அனுபவத்தை வைத்துத்தான் நாங்கள் புண்ணிய பாவங்களை அந்த பாதையிலே நாங்கள் செல்லுகின்றோம். சிலவற்றை செய்கின்ற பொழுது எங்களுடைய அடிமனமே எங்களை செய்ய விடாது இல்லையா? காரணம் என்னவென்றால் அங்கு அந்த பதிவு இருக்கின்றது. ஆகவே சித்தத்திலே தன்னை அறியாமல் ஏற்படும் பதிவுகள் அதன் அனுபவங்களை பொறுத்து அனுபவங்கள் ஏற்றவையாகி அவை சித்தத்திலே பதியப்படும் பொழுது ஆன்மா முதிர்ச்சி பெறுகின்றது. ஆகவே ஒவ்வொரு பிறவியிலும் நாங்கள் திருந்திக் கொண்டுதான் போகின்றோம். ஏனென்றால் சித்தத்திலே பதியப்பட்டது எங்களுக்கு அந்த பாதையை வகுத்து கொண்டு போகின்றது என்பதுதான் அந்த ஆன்மா அடைகின்ற அந்த மெச்சூரிட்டிக்கு, ஆன்ம முதிர்ச்சி என்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்ப உயிர்கள் சொற்கேட்டு திருந்துவன அல்ல, பட்டறிவால் அதாவது அனுபவங்களால் மட்டுமே திருந்துவன. அதனால்தான் பிறவி என்பது பெருங்கடலாக எமக்கு விரிந்திருக்கின்றது. இது சைவ சித்தாந்த அடிப்படையிலும் ஏனைய பல சமயங்களும் அதை கூறுகின்றன. இதுக்கு சார்பான சில சார்பில்லாத சமயங்கள் கூட பிறவிகளை ஏற்றிருக்கின்றன. ஆகவே இதில் இருக்கின்ற எல்லோருக்கும் அது விளங்கத்தக்கதாக இருக்கும். பிறவி என்பது பெருங்கடல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்று வள்ளுவரே அந்த குறளிலே அந்த வரிகளை அமைத்திருக்கின்றார். அந்த நீந்துதல் எப்போது நடக்கும் என்றால் பட்டறிவை நாங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால், அதாவது அறிவுசார் நிலையிலே நாங்கள் பட்டறிவை பயன்படுத்துகின்ற பொழுது பிறவி பெருங்கடலை இலகுவாக கடக்க முடியும். அதாவது எனக்கு இருக்கின்ற அந்த ஆழ்மனதிலே இருக்கின்ற அனுபவங்களின் அந்த வெளிப்பாடுகள் சரியான முறையிலே அமைகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆன்மாவினுடைய முதிர்ச்சியும் அது செல்லுகின்ற பாதையும் அந்த பிறவியின் எண்ணிக்கைகளை குறைக்கும். இதுதான் அந்த சைவ சித்தாந்த கோணத்திலே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அனுபவத்தின் அறிவுசார் பயன்பாடாக அமையும் என்று கூறி என்னுடைய கருத்துக்களை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. வளமை போல நீங்க ஒரு 8 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க. அவ உங்களுக்கு 8 நிமிஷம் 4 நிமிஷம் தான் தந்தவா. நானும் ஒரு 5 நிமிஷம் தர இருந்தேன்னா நானே நீங்க முடிச்சிட்டீங்க. நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான பேச்சு. இந்த சிறப்பான பேச்சை பாராட்டி 60 கரகோஷங்கள் ஒலிக்கட்டும். இப்போது கரங்கள் பல வந்து விட்டன. அவர்கள் தங்கள் கேள்விகளையோ கருத்துக்களையோ சொல்ல போகின்றார்கள். முதலில் கண்குகன் அவர்களை வரவழைக்கின்றேன். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா ஐயா இருவருமே உங்களது பேச்சு அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். உண்மையா 2 கேள்விகள் உள்ளன, மன்னிக்கணும் எனக்கு. ஆனா முதல் ஒரு கருத்தை கூறிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறேன். நேரம் இருந்தான் மற்றதை கேட்கிறேன். இந்த இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை படைக்கும் பொழுது 3 விஷயத்தை சொல்றார். காதலர் பிரியாமல், கவவுக்கை நெகிழாமல், தீதருகை என வாழ்த்தி. அதாவது கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடந்த பொழுது அந்த காவிரி பட்டின மக்கள் எல்லாரும் சென்று அவர்களை இப்படித்தான் வாழ்த்தினார்கள். காதலர் பிரியாமல், கவவுக்கை நெகிழாமல், தீதருகை. அதாவது 3லையும் எதிர்மறை சொல்லித்தான் இருக்கு. காதலராக நீங்கள் பிரியாம இருக்க வேண்டும், உங்களோட கவவுக்கை நெகிழாம இருக்க வேண்டும், அதுவும் ஒரு எதிர்மறை சொல்லு. தீதருகை, உங்களுக்கு தீது வரக்கூடாது என்று வாழ்த்தினார்களாம். அதே நதர் இளங்கோடிகள் சொல்றார் என்றால், அந்த கடைசியில கோவலன் இறக்க போறான் என்றதை எடுத்து காட்டுவதற்காக, அதாவது அவர்களது வாழ்வு துன்பியலாக முடிய போகுது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இளங்கோடிகள் அப்படி கூறுவார் என்று கூறுவார்கள். ஆனா அது ஒரு பக்கம் இருக்க, எனது கேள்வி என்னண்டாமா ஐயா 2 பேரும் தான். எங்களது எண்ணங்கள் நான் எனது சிற்றறிவுக்கு எட்டிய வரை 4 பிரிக்கிறேன். ஒன்று நேர்மறை எண்ணங்கள், நாங்கள் பாசிட்டிவ் திங்கிங்.
பிறகு சிலாக்கள் இன்னும் நான் உட்பட எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங். மற்றது ஓர்டினரி, சாதாரண எண்ணங்கள், ஓர்டினரி தோஸ் அது தேவை கட்டாயம். மற்றது வேஸ்ட் தோட், வீணான எண்ணங்கள், அதுதான் 80% கிட்டத்தட்ட. அப்ப 4 நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள், வீணான எண்ணங்கள். பாசிட்டிவ் தோட்ஸ், நெகட்டிவ் தோட்ஸ், ஆர்டினரி தோட்ஸ், வேஸ்ட் தோட்ஸ். எனது கேள்வி என்னண்டாம, உங்களுக்கு தான் கூட தெரியும் ஐயா விட, ஏன் சாதாரண மனிதன் எதிர்மறை எண்ணங்களிலும் வீணான எண்ணங்களிலும் ஈடுபடுகிறான் என்றதான் கேள்வி, முதல் கேள்வி. அதுக்கு நீங்க சொன்னா போல மற்ற கேள்வியை கேட்கிறேன். அதை நான் விளங்கப்படுத்துறாங்க. முதல்ல நெகட்டிவ் தோட்ஸையும் இன்ட்ரூசிவ் தோட்ஸையும் இப்ப நீங்க சொன்ன அந்த வீணான எண்ணம் என்றாதான் நாங்க இன்ட்ரூசிவ் தோட்ஸ். அப்ப நான் அதுல அந்த குறிப்பிட்ட 2வது கேஸ்ல வந்து அவன் பிரச்சனை வந்து இன்ட்ரூசிவ் தோட்ஸ். அப்ப நான் அதுல உங்களுக்கு அவருக்கு கொடுத்த விளக்கத்தை விளங்கினா விளங்க வேணும். ஏன் அந்த இன்ட்ரூசிவ் தோட்ஸ் அவருக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அங்க அடிப்படையா அவன் லைஃப் ஸ்கிரிப்ட் தான். அப்ப அவருக்கு சின்ன வயசுலயே அந்த லைஃப் ஸ்கிரிப்டா இருக்கலாம், இல்லாட்டி ஈவன் பாஸ்ட் இல்ல. இப்ப அவன் கேஸ் வந்து உண்மையா எல்லாம் ஏர்லி சைல்ட்ஹுட் வந்ததுன்னு இல்ல. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இப்போ ஒரு ரீசன்ட் 10 இயர்ஸ்க்கு நடந்ததுதான். அப்ப எங்களோட பாஸ்டும் எங்களுடைய ஏர்லி சைல்ட்ஹுட் இதுகளும், இந்த ரீசன்ட் பாஸ்டும் ஏர்லி சைல்ட்ஹுட் இதுகளும் அந்த அனுபவத்தால அவைகள் எழுதுற அந்த லைஃப் ஸ்கிரிப்டால தான் அவைகளுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி வருது, அவையோட மைண்ட்ல ஃபியர் வருது. அப்படி ஃபியர் விதைக்குள்ள தான் அதிகமா பேட் தாட்ஸ் வரும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் இப்போ ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 7 year old கேர்ளை நான் ஸ்கூல்ல சேர கவுன்சிலிங்ல மேனேஜ் பண்றேன். அந்த கேர்ள் வந்து 7 year old கேர்ள், அவனோட ப்ராப்ளம் வந்து பேட் தாட்ஸ். என்ன பேட் தாட்ஸ் சொன்னால், அவ வந்து யூடியூப் நல்லா பார்த்துட்டு அதால அவளுக்கு வந்து ஒரு கில்ட்டி வந்துட்டு, தான் யூடியூப்ல அந்த பயங்கரமானதெல்லாம் பார்த்தது, அதால அவளுக்கு ஒரு கில்ட்டி. அவன் பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்லதா நடக்கணும், ரியல் கிறிஸ்டியன் இதுல வளர்த்தவே. அப்ப அவருக்கு தான் வந்து அவையின் இதுல இருந்து எதிரானது செய்யறேன்டா உடனே அந்த கில்ட்டால எதை செய்ய போகலையும் அவருக்கு வந்து அந்த பயம் வந்த உடனே தான் ஒரு கூடாதான்னு சொல்லி பேட் தாட்ஸ் வருது. அப்ப அப்படித்தான் நாங்க பேட் தாட்ஸை நீங்க யோசிச்சீங்கன்னா ஒன்றில் வந்து ரிப்ரஸ் டிசைர்ஸ்ன்னு சொல்லுவோம். நாங்க அடக்கி வச்சிருக்கிற இது வந்து எங்களுக்கு மூளையில வந்து கொண்டு இருக்கும். அது நோமல். உங்களோட சில டிசைர்ஸ், பேசிக் டிசைர்ஸ், நான் முந்தைய நாள் செய்து இன்னொரு நாள் செய்கிறேன், அந்த இதுகள் வந்து எங்களுக்கு இயற்கையா இருக்கிறோம். அப்ப அது தண்ட பாட்டுல வந்து கொண்டுதான் இருக்கும் எங்களுக்கு. ஆனா எங்களை நெறிப்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களோட இதுகளுக்குள்ள வச்சிருக்கிறோம். அது நடக்காட்டியும் அது நடக்கும். அடுத்தது நெகட்டிவ் தோட்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா சேம் அதே இதுதான், அதே எக்ஸ்பிளனேஷனை தான் நான் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தர் வாழ்ந்து வந்த அவையின் ஆரம்ப கால அனுபவங்களாலதான் அவைகள் வந்து அதையுமே நெகட்டிவா பாக்குற தன்மையை உருவாக்கின. ஆனா பாசிட்டிவ் தாட்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு கிட்ட இருந்து தாய் தகப்பன் நல்லா பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைய நாங்க சொல்லுவோம், அந்த பிள்ளைக்கு வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைய பொறுத்தவரையில அதிகமா அந்த பிள்ளை வந்து பாசிட்டிவ் திங்கிங் உள்ள பிள்ளையாகத்தான் இருக்கும். நீங்க பாத்தீங்களா? அப்ப அதை எல்லாத்தையும் நாங்க பார்த்தால் எல்லாமே இந்த லைஃப் ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு கடைசியா. ஓகே, நன்றி. அடுத்த கேள்வியை நான் விரைவாக கேட்கிற நாட்கள் குறைவா இருக்கிறபடியால் ஐயா கதைத்தீர்கள். அந்த எங்களுடைய ஆத்மீக ரீதியில நாங்கள் இதை அந்த தளத்தில் பல முறை இதை கதைத்துள்ளோம். ஒருவரும் அந்த சரியான பதில் என்னன்னு சொல்லவில்லை. பாப்பா நீங்க சொல்றீங்களோ என்னண்டாமா ஐயா 2 பேரும் தான். ஆத்மீக ரீதியில இந்திய தத்துவத்தின்படி ஆத்மா ஒன்று, சோல் என்று இருக்கென்று கூறுகிறார்கள். அதில் மனம், புத்தி, பதிவுகள் உள்ளதாக ஒரு பகுதியினர் கூறுகிறார்கள். இன்னொரு பகுதி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4ஆக பிரிக்கிறார்கள். அப்ப நீங்கள் உங்களுடைய அந்த சைக்கோ தெரப்பியல் செய்கிற நீங்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது மனம் சோல் என்று உள்ளதா, மனம் என்று உள்ளதா, புத்தி என்று உள்ளதா, அது எங்க உள்ளது, பதிவுகள் என்று இருக்கிறதா, சித்தம் என்று இருக்கிறதா, அகங்காரம் என்று இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் அதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா உங்களோட சைக்கோ தெரப்பி பயன்படுத்தும் பொழுது? அதான் எனது கேள்வி. அது நீங்க ஒரு பெரிய கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு நீங்களே தெரியாது, நான் வந்து சைவ சித்தாந்தமும் சைக்கோ அனாலிசிஸும் ஒரு நிகழ்ச்சி செய்தேன். நான் நிகரோட சேர்ந்துதான் செய்தேன். அப்ப அதுல நாங்கள் உண்மையில வந்து அந்த இதை கொஞ்சம் டச் பண்ணினாங்க. ஈகோ சொல்லி இப்ப நீங்க சொல்ற அந்த ஈகோ, நாங்கள் ஆங்கிலத்துல நீங்க சாதாரண எங்களோட சைவ சித்தாந்தத்துல பாக்குற ஈகோவும் சைக்காலஜில பாக்குற ஈகோலையும் வித்தியாசம் இருக்குது.
அப்ப அதுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நான் அதுக்குள்ள போனேன்னு சொன்னா அது உண்மையில சரியான டீட்டெயிலான மறுமொழி. நான் சுருக்கமாக சொல்ல போனா நான் இதுல போட்ட அந்த ப்ரீ கான்சியஸ் டீப் அன்கான்சியஸ் நான் குறிப்பிட்டனே அந்த இத ரெண்டையும் விட மிச்சம் வந்து நாங்கள் எங்களுடைய ஈகோக்கு தான் சொல்லணும். அதாவது ஈகோன்னு நாங்கள் சொல்லிக்கல, அது எங்களுடைய ஆசைகள், எங்களை பற்றிய நாங்கள் சாதாரணமா எங்களை பற்றி சொல்றது ஈகோன்னு தான் நாங்க சொல்லுவோம். அப்ப அதைத்தான் நான் சொல்ல முடியும். உண்மையா அதுக்கு பரலாக சொல்லுவது எனக்கு சரியான கஷ்டம். அதை நான் சொல்றது அது உண்மைதான, கொஞ்சம் கஷ்டமான விடயம் தானம்மா. அதே சிலாக்கள் இப்ப இந்த விஞ்ஞான ரீதியில சோழன்றதை ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்படி ஒன்றும் இல்லை போல இருக்கு இல்லையா? இல்ல அந்த இல்ல ஆத்மாண்டது இருக்குன்னு கூறுவார்களா? எனக்கு அது தெரியவில்லை. இப்ப நீங்கள் எல்லாம் விஞ்ஞான ரீதியில வந்து இறப்பிலே ஏதோ நடக்குதுன்னு சொல்லுகிறமே ஒழிய, ஏனென்றால் விஞ்ஞானம் என்றது என்ன? மெய்வாய் கண்மூக்கு செவி, அதாவது சுவையொளி ஊரோச நாற்றம் என்ற இந்த நாளாலும் நாங்கள் கண்டுபிடிக்கத்தக்கதா இருக்கணும் இல்லையா? அல்லது நாங்கள் அந்த நிரூபணம் இல்லை என்று சொன்னால் விஞ்ஞானத்திலே ஏற்க முடியாது. ஆனால் சமயத்துல நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் காண்டல், கருதல், உஜை என்று 3 இது இருக்கு. உண்மையில விஞ்ஞானத்துக்கும் அதுதான். காண்டல் என்று சொன்னால் பார்வையை மட்டும் சொன்னாலும் அது இந்த 5 புலன்களையும் சொல்லுது. காண்டல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், உணர்தல், இந்த 5ஆலும் அறிதல். அடுத்தது கருதல் என்றால் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து நாங்கள் ஒன்றை கருதுவது. இப்படி என்றபடியால முந்தி இப்படி நடந்தது, ஆனபடியாக இதாகத்தான் இருக்கும் என்று. அடுத்தது உரி என்பது இதிலே நாங்கள் அறிவுள்ளவர்கள் என்று நினைப்பவர்கள் கூறிய அந்த தன்மைகளை வைத்து அந்த அறிவை நாங்கள் பயன்படுத்துவது. ஆகவே நாங்கள் சைவ சமயத்திலும் ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உரையின் பொழுது என்னுடைய துணைவியார் கூறியது போல ஒரு இடத்திலே கூறினார், அது டிஸ்ப்ரூவ் பண்ணப்பட்டால் ஓகே, அது சரியான முறையிலே. அப்படித்தான் சைவமும் சொல்லுகின்றது. இதனுடைய அடிப்படை கருத்துகள் சைவ சமயத்திலும் வந்து ஆறாவது அதை இல்லை என்று சொல்லி சரியான முறையிலே டிஸ்ப்ரூவ் பண்ணினால் ஏற்றுக்கொள்ளும் என்று. ஆனால் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அது லொஜிக்கலா எல்லாம் இருப்பதாலே. சொல்ல போனா இன்னும் கணக்கு சொல்ல கொண்டிருக்க வேண்டும். நன்றி. நான் மற்றவர்கள் விடம் கொடுப்போமே. நன்றி 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 கான் மாஸ்டர். டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் மிஸ்டர் ராஜமனோகரன், டாக்டர் சசிகலா 2 பேரும் சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு தலைப்பு, அதில் சைவ சித்தாந்தத்தையும் உளவியலையும் சேர்த்து பேசியிருக்கிறார்கள். சில விஷயங்கள், ஆன்மா உண்டோ இல்லோன்ற கேள்வி எழுந்ததை பார்த்தேன். ஞானிகள் யோகசுவாமி அவர்கள் சொன்னது ஆன்மா அழியாதது, ஆன்மா உண்டு, அதுல அமிச்சம் இல்லை. ஞானிகள் அந்த ஜீவ சமாதி அடைந்தவர்களுடைய ஆன்மா இருப்பதென்றதை பலர் கூறியும் இருக்கிறார்கள், அறிந்தும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அனுபவம், பழைய அனுபவம், அந்த ஆன்மா உடம்பில் இருக்கும் பொழுதுதான் இந்த ஆணவம், ஆசை எல்லாம் இருக்கும். ஆன்மாவுக்கு ஆசை இல்லை, உடம்புல தான். அப்ப ஆன்மா உடம்புல இருக்கும் பொழுது நாங்கள் இந்த உருவத்தை எடுத்து பிறக்கிறோம். அப்படி இந்த உடம்புல ஆன்மா இருக்கும் பொழுது அதிலே ஆணவம், ஆசை, இந்த ஆசை அற்று போனால் அது நாங்கள் கடவுள் தன்மை அடைவோம். அதனால சைவ சித்தாந்தத்துல ஆன்ம ஈடேற்றத்துக்காகத்தான் நாங்கள் பிறவி எடுக்கின்றோம். அப்படி எடுக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் பழைய அனுபவங்கள் எங்களை திருத்த உதவுகின்றது என்றது டாக்டருடைய கருத்து. நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால இந்த பேச்சில் நான் அறிந்ததும் என்னவென்றால், இந்த உளவியல் ஆன்மாவுக்கு இல்லை, உடம்பு
அது மனிதருக்கு தான் அது பொருந்துவது, மிருகங்களுக்கும் பொருந்தக்கூடும். ஆனால் தாவரங்களுக்கு தெரியாதங்களுக்கு. ஆனால் எல்லா உயிரினங்களிலும் ஆன்மா இருக்கின்றது. மணிவார் சொன்ன மாதிரி கல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி மனிதராய் என்று அவர்கள் என்று கூறுவார். இந்த எல்லாம் ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மா ஈடேற்றுக்காக பிறவி எடுத்து இருக்கிறது. இந்த பிறவியில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பழைய அனுபவத்தை வைத்து சில முன்னேற்றங்கள் விடலாம் என்று கூறிக்கொண்டு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் கூறுங்கள். நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம். இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. 4 கரங்கள் எழுந்துள்ளன. நேரத்தை கருதி உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக கூறும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. 10 நிமிஷத்துல என்ன சொல்லலாமோ தெரியல. விஞ்ஞானம் வந்து ஆப்ஜெக்டிவ், எவ்ரிதிங் ஹஸ் டு பி ஆப்ஜெக்டிவ். மெஞ்ஞானம் வந்து சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னு சொல்லிக்கல சித்தர்களோ அவர்களோ அனுபவம்னு சொல்லிக்கல. அனுபவத்தில் இருக்கிற விளையாட்டு இருக்குது, மைண்ட் கேம்ஸ், டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னது. அதோட இந்த டிரான்செண்டன்ட்ன்றது தான் டிரான்சென்றது என்று சொல்வார்கள். உருவாரதும் ஒரு விதத்தில் டிரான்செண்டன்ஸ் தான். அப்போ என்ன நடக்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அது ஒரு விஷயம். மற்றது நானும் பிரம்மகுமாரிக்கு போயிருக்கிறேன். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேஸ்ட் இதெல்லாம் அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் டைம் என்று சொன்னால் யூ மஸ்ட் திங்க் ரியலிஸ்டிக்கலி. அவ்வளோதான் உங்களுக்கு தேவை ஒழிய பாசிட்டிவ் எல்லாம் டிபெண்டிங் ஆன் தி அவுட்கம். நல்லா நடக்க போகுதுன்னா பாசிட்டிவ்ன்றீங்க, ரொம்ப அப்போ இதில் என்ன மீனிங் இருக்குது? திங்க் ரியலிஸ்டிக்கலி. திருப்பி சொல்லியிருக்கிறேன். மற்றது தமிழ்லக்கும் இங்கிலீஷ்லேயும் ஈகோ வித்தியாசம் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் சொல்றது ஈகோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இல்லை, இட்ஸ் கண்டினியூம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு ஸ்டேஜில் ஈகோ வேறு. அதை நீங்கள் அறிஞ்சாலே வாழ்க்கையில கையாளலாம். எனக்கு தெரியும் சில பேர் கழிச்சு போட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இக்னோர் பண்ணி போட்டு போகிறேன் கண்டாலும். இதுதான் சுயமரியாதையில் ஈகோ. ஐ டோன்ட் டூ தேட். அப்போ இப்போ வாங்கிச்சோம். அதுதான் எங்களுக்கு தேவையொழிய தமிழில் இங்கிலீஷில். மற்றது இந்த சித்தம்ன்றது ஐ கோட் டிஸ்அக்ரி வித். என்னென்னு சொன்னால் நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்துருக்கேன். சித்த மண்டேக்கில் தங்கள் சித்தம் என் பாக்கிய மண்டேக்கில் வாட் யூ ஆர் வில்லிங் இஸ் மை வில்லிங் பெறுது. அப்போ இந்த வில்ன்றது தான் விச் இஸ் அ கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி. அப்போ இதுக்கும் ஆள் மனதோட தொடர்படுத்துறது இட்ஸ் கன்ஃபியூசிங். ஆனால் வழியா நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு ஆள் போட்டிருந்தது லீவ் கான்ஷியஸ்லி நாட் கம்பல்சரிவில்லின்னு சொல்லி. அது இந்த வித்தியாசமானு சொன்னால் உங்களோட கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் பாவிச்சு கொண்டு வாழணும். அப்போ இந்த அறிவுசார் என்று சொல்லி அது ஒரு சுபாவம் என்று வரையக்குள்ள அதை பற்றியே பெருசு பேச்சா போகலாம். எங்களோட ஜெனட்டிக் மற்றது நர்ச்சரிங் என்று வரையக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிருக்கணும். யங் ஏஜில் உங்களுக்கு மிஸ்ட்ரீட் பண்ணியோ செய்தால் the mind is not mature. அப்போ அது என்னென்று how can they look back? If you have repressed thoughts, how do you get into your consciousness? You won't come into the consciousness until something happens. when நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்ல அதை இதை கனெக்ட் பண்ணிக்கல. சில பேருக்கு வந்து ரிப்ரெஷன் இஸ் அ குட் திங். இப்போ இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் டிஸார்டர் என்று வரைக்கல எத்தனையோ பேர் சண்டைக்கு போகிறார்கள். எல்லாரும் பார்த்துருக்கிறார்கள் கைகள் வந்து எல்லாருக்கும் PTSD வருதா? இல்லை, பிகாஸ் தே ஆர் சக்சஸ்ஃபுல்லி ரிப்ரெஸ்ட் இட். நான் சொல்றது எனக்கு வந்து நான் மாமிசம் சாப்பிட்டாலும் இந்த என்ன மீட் ஷாப்ல போய் வெட்டுறதை பார்க்கலாம் என்று சொன்னா அது ஐ ரிப்ரெசன்ட் சொல்ல மாட்டேன். அப்படித்தான். அப்ப அது மைண்ட் பிளேஸ் ஆல் த கேம்ஸ். கடைசியில வந்து அனுபவம் அறிவாகிறதுக்கு எத்தனையோ தடைகள் இருக்கிறது. நான் சும்மா சுருக்கமா சொல்ல போறேன். பலவிதமான நம்பிக்கைகள் எல்லாம் தடை தான். முன்புறவில நான் இப்படி நடந்தது, கோள்கள் எப்படி செய்யுது, ஹவு டு யூ தென் அறிவாலே நாங்க எல்லாம் தடைகளா இருக்கொழிய அறிவை நீங்க பாக்குறேன்னு சொன்னா இந்த நம்பிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா விட சொல்ல தளர்த்தி கொண்டு வாங்கோ. தளர்த்தி கொண்டு வந்து இந்த ரியலிஸ்டிக் திங்கிங்ன்ற முறையில தான் உங்களுக்கு அறிவை பயன்படுத்தலாம் ஒழிய எவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவ்வளவு தடையா தான் இருக்கும். நேரம் எடுக்கவில்லை, விரும்பவில்லை. ஆனா இது ஒரு சப்ஜெக்ட் வி கேன் கோ ஆன் டிபேட்டிங். நான் டிபேட்டுக்காக சொல்ல இல்லை. இந்த சைக்காலஜியில எத்தனையோ விஷயங்கள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் நெவர் செட் அபவுட் ஐஸ்பர்க். இது பேர்ந்து வந்தவர்கள் போட்டது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் only said about defense mechanism and subconscious mind.
இந்த நான் ஐஸ்பர்க் கொண்டு சொல்லல போட்டு இல்ல எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி சிக்மண்ட் கொண்டு வருவார். சாரி டு இன்டரப்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அதை சொன்னதாக சொல்லல சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து அவருடைய அந்த மைண்ட்ல அந்த 3 லெவல்ஸ் அவர் சொன்னவர் அதை கொண்டு போய் நாங்க ஐஸ்பர்க்கை வச்சு நாங்கள் அதை விளங்கப்படுத்தணுமே ஒழிய he didn't really say about iceberg. No, I know Yeah. that, but what I'm saying is a lot of people are connecting with the two. Mm. The point here is, it is a metaphor. Metaphorically, Yeah, it's a you can metaphor. explain. Yeah, exactly. But Yeah. what is in subconscious mind is it's not accessible, so you can't look back at it. ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் அறிஞ்சிருந்தால் you might be able to tap into it. அதோட நான் நிறுத்துகிறேன். நன்றி. வணக்கம். நல்லது. இது இஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல். ஆனாலும் வந்து எங்களுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து we know இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எங்களுக்கு அவுட் ஆஃப் த ப்ளூவா வரும், சிலது வந்து வரும். அப்ப அதுல இருந்துதான் கணக்க தியரிஸ் வர தொடங்கினது. ஸோ we can't really deny that அது நடக்குது. ஆனா we see it actually. இப்ப நீங்க கிளையன்ஸோட நீங்க டீல் பண்ணிக்கல, யூ see that anyway. மற்றது கூட இந்த ஈகோ கொஸ்டனுக்கு what I won't say is, நாங்கள் எங்களுடைய இதுல சொல்ற ஈகோன்றது ஏன் டிஃபரெண்ட் சொல்லி சொன்னால், சைக்கோ அனாலிசிஸ்ல வந்து ஈகோ நாங்கள் வந்து ஈகோ சூப்பர் ஈகோன்னு 3ஆ பிரிக்கிறோம். இப்ப ஈகோன்றதான் நாங்க ஆன்மாக்கள் எல்லாமே. இட் ஆக்சுவலி இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். நாங்கள் மேல் ஹியூமன் நான் ஹியூமன் எல்லாம் தான் அதுல வருது. பட் we don't know about நான் ஹியூமன் சைட். ஆனா இதுன்றதான் எங்களுடைய பாசம், ஆணவம், அதுகளை எல்லாம். அப்புறம் நாங்கள் சொல்றோம் அதை நாங்கள் இல்லாம பண்ணிட வேண்டாம், சூப்பர் ஈகோ நாங்கள் இறைவனை அடையிற மாட்டோம். இந்த பிரின்சிபலுக்குள்ள தான் நான் அந்த ப்ரோக்ராம் செய்தனால். பட் தட் இஸ் அகெயின் ஒரு கான்செப்ட், ஒரு தியரி. we are not really saying theories are correct. ஆனா அது எங்களுக்கு it helps us to understand certain things. அப்ப அதைத்தான் I try to highlight இங்க. மற்ற சித்தம் இதுல சொல்றது நான் நினைக்கிறேன் வேற கருத்துல வருது. நீங்க சொன்ன சித்தம்ன்றது சித்தம்ன்றது என்னென்றால், இப்ப கலைக்க போனா கணக்கு இதுல வரும். நாங்கள் இறைவன் பாரபட்சம் இல்லாதவன். சைவ சித்தாந்த அடிப்படை இதுதான். இறைவன் பாரபட்சம் இல்லாதவன், எல்லா ஆன்மாக்களும் நல்ல முறையில வரக்கூடியது என்று இறைவனுக்கு தெரியும். ஆனா ஆன்மாக்கள் எல்லாம் ஆரம்பத்தில கேவல நிலையில ஆணவத்தினால முழுமையாக இருள் சூழ்ந்தது போல இருக்கின்ற ஒரு நிலை. ஆகவே ஆன்மாவுக்கு அறிவு வராது. அவன் அந்த ஆன்மாக்களுக்கு பிரியட்ட காயம் என்ற ஒரு உடம்பை முதல் கொடுப்பான். எல்லாருக்கும் ஒரே விதமான உடம்பு, ஒரு சூக்கும உடம்பு. பிரியட்ட காயம் என்றால் 5 இந்த புலன்களும் 3. ஏனென்றால் சித்தம் என்பது ஒரு பிறவி ஏற்பட்ட பிறகுதான் அந்த பதிவு இருக்கும். ஆகவே மனம், புத்தி, அகங்காரம். இந்த அகங்காரம் என்பது தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு இது உட்கருவிகள். இதை விட இந்த 5 கருவிகளையும் கொடுத்து அவன் அப்போ 8 கருவிகளை கொடுத்து அந்த புரியட்ட காயம். நாங்கள் விநாயகர் அகவல்ல வரும் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையின் தரிசனப்படுத்தி என்று அந்த ஔவையார் பாடுவது. அதை தந்தவுடன் இந்த ஆன்மா அப்பொழுதே கன்மம் செய்ய தொடங்கும். அதாவது நல்வினை தீவினை. ஏனென்றால் நல்வினை தீவினைகளை நாங்கள் மனம், வாக்கு, காயம், அதாவது மனம், மொழி, மெய் என்ற 3ஆலும் செய்யலாம். நினைப்பாலே பாவம் செய்தாலும் அது பாவம்தான், புண்ணியம் செய்தாலும் அது புண்ணியம்தான். ஆகவே மனத்தாலும் செய்யலாம், மொழியாலும் பேச்சாலும் செய்யலாம், உடம்பாலும் செய்யலாம் இந்த பாவ புண்ணியங்களை. அதுதான் எங்களுடைய மூல கன்மம். அதை வைத்துத்தான் பின்னர் எங்களுக்கு அந்த சித்தம் என்பது அதில் ஏற்பட்டது அங்கு சித்தமாக எங்களை அறியாமல் எங்கள் அடிமனதிலே இருப்பது. அதுதான் அந்த சித்தம் என்பது. ஆகவே பின்னர் இப்ப நாங்கள் இறக்கின்ற பொழுது எங்களுக்கு 36 தத்துவங்கள் எங்களோடு இருக்கின்றன. அதிலே 15 தான் இல்லாமல் போகின்றது. அதாவது இந்த உடம்பு, இந்த உடம்பிலே 5 இருக்கின்றது. எது? நில, நீர், தீ, வழி, வெளி என்கின்ற இந்த 5 தத்துவங்களும் இல்லாமல் போகின்றது. எங்கள் கருவிகள், அறிகருவிகள், கண்மேந்திரியம் என்று சிலர் படித்திருப்பீர்கள், மெய்வாய், கண், மூக்கு, செவி. எங்களுடைய தொழிற்கருவிகள், அதாவது கால், கை, எருவாய், கருவாய், நாக்கு. இந்த 15 எங்களுக்கு இல்லாமல் போகின்றது. மிச்சம் பார்த்தல், கேட்டல். இது சைவ சித்தாந்த அடிப்படை. அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், அதாவது சுவையொளி ஊரோச நாற்றம் எங்களுக்கு இருக்கும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆன்மாவுக்கு இருக்கும்.
என்பதுதான். ஆகவே இந்த 36 15 இல்லாமல் போக மிச்சம் அந்த ஆன்மாவோடு தொடர்கின்றது. ஏனென்றால் ஆன்மா தனது 5 உரைகளிலே வெளி உரையைத்தான் இந்த உடம்பை கழட்டி விட்டு செல்லுகின்றது. அது மீண்டும் ஒரு பிறப்புக்கு போகின்ற பொழுது பின்னர் அதுக்குரிய உடம்புக்கு செல்லும். ஆகவே இதிலே போனா இது தனியாக நாங்கள் ஒரு 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 நிகழ்ச்சியாக இதை வேண்டுமென்றால் நடத்தலாம் என்று கூறி நான் நினைக்கின்றேன். இத்தோடு இதை விட்டு நாங்கள் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுப்போம். நல்லது. அடுத்த முறை அப்படி இப்படி கிடைக்கிறப்பதான் எங்களுக்கும் கூட அதை பற்றி நாங்கள் இன்னும் கூட ஆராயக்கூடியதா இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் குட். ஆனா நாங்க நினைக்கிறோம் இன்னொரு நாளைக்கு நாங்க அந்த டாபிக்கை மட்டும் ஒரு கால் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிச்சயமா உங்களுக்கு இடம் தரலாம். அதுக்கு ஒரு உரிய வகுப்பை அரேஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் இப்ப நேரத்தை கடந்து விட்டோம், மன வருத்தப்படுகின்றோம், மன்னிப்பு கோருகின்றோம். அதே வேளையில் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் வசந்தலஜா கூட ஒருத்தரே நாங்க எடுக்க இல்லை, ஒரு நிமிஷம் 6 ரூபாயில செய்யலாம். சொல்லுங்க எதியா, சொல்லுங்க கலைவாணி. வணக்கம், நன்றி. டாக்டர் ராஜமனோகரன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா ராஜமனோகரன் அவர்களையும் இந்த தளத்தில் கண்டு மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. அது இருக்காத பார்த்தேன். இன்று நீங்க தந்த அந்த கருத்துக்கள் மிக ஆழமான கருத்துக்கள், நிறைய சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்கள். ஆனால் அதிலும் எனக்கு பட்டறிவு என்ற அந்த அனுபவத்தின் மூலம் நாங்கள் எம்மை நாம் திரும்பி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எங்களை புடம் போடக்கூடியதாக இருக்கின்ற அந்த கருத்தும், அதாவது பாஸ்டை திரும்பி பார்க்க வைப்பது என்ற அந்த கருத்துகள் எனக்கு பிடித்து கொண்டது. நிறைய பேசலாம், ஆனால் மற்றவர்களும் பேச வேண்டும். ஆனால் உங்களுடைய இந்த கருத்துக்கள் எங்களுக்கு தேவை, நிறையவே தேவை. ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நன்றியை கூறிவிட வருகிறேன். நன்றி. நன்றி. அவதான் உண்மையில டாக்டர், நான் சாதாரண ஆள். மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Unmute, please. Yep. Oh. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் ராஜமனோகரன் தம்பதிகள் இருவருக்கும். நல்ல சிறப்பான பேச்சு தந்திருந்தீர்கள். அதாவது என்னன்னு சொன்னா, விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் பாலம் போடுவது போல உங்களுடைய பேச்சு இருந்தது. இனிமே இந்த தளத்துக்கு இப்படியான பேச்சுகள் பொருத்தமானவை. இதால நாங்களும் நிறைய லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மையா என்னன்னு சொன்னால், இந்த எல்லா அனுபவத்தையும் நாங்கள் அனுபவித்துத்தான் அறிய வேணும் என்றால் இந்த பிறவி உண்மையா காணாதுன்னு பத்திரிஞ்சு சொல்றேன். இப்ப அதால மற்றவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் கேட்பதன் மூலமோ புத்தகங்களை படிப்பதன் மூலமோ கேட்டு நீங்க சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமாக இந்த பட்டறிவு புத்திசாலித்தனமா நாங்க பயன்படுத்தினால் இந்த பிறவி பெருங்கடலை கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம் என்றதை உண்மையா எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. மிகவும் நன்றி. நன்றியும் பாராட்டுகளும். நீங்க திரும்பவும் வந்து பேசினா நன்றாக இருக்கும். வணக்கம். அடுத்து சதாமானோ மாஸ்டர். இதற்கும் வணக்கம். எனக்கு நேரமே இல்லை சொல்றதுக்கு. ஆனபடியா முதல் சாட் பாக்ஸ்ல, எனவே இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கிறத வாசிக்கிறேன். நான் வேற கருத்து சொல்ல வரையில. லவன்யா லங்கா போட்டிருக்கா. தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜமனோகரன் for an in-depth case studies. I'm sure 30 minutes is not enough to talk about same than other talk about psychoanalysis and its benefit, but we can try. It's about time. We also talk about trauma as it has disabled us for a long time. Not just personal trauma, but also generational trauma. Same person than comparing spirituality and psychology can be confusing. iPhone on the right order. Thanks. Identify element. Thank you. Superba. iPhone. Okay. நிகழ்ச்சி சொல்லாமல் நான் நாளை